இந்த காலுக்கு கீழே விஷச்செடி முளைச்ச மாதிரி கட்சிக்கு கீழே ஒரு விஷச்செடி முளைச்சிக்கிட்டு இருக்கு. அது இன்னும் கட்சியை எந்த அளவுக்கு சின்ன பின்னப்படுத்தும்னு நமக்கு தெரியல. ஆனாலும் ஒரு பெருமளவு ஒரு தளர்வை ஏற்படுத்தியிருக்கு தொண்டர்கள் மத்தியில். இது ஒரு புறம் இருக்கிற இந்த நேரத்தில் நடிகர் பார்த்திபன் ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாரு. பொதுவாகவே பார்த்திபன் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அவர் மட்டும் துண்டாக தெனிவார். அங்கே ஒரு 50 பேரை மேடை ஏற்றுனீங்கன்னா பார்த்திபன் மட்டும் அப்படியே தனியாக துண்டாக நிற்பார். ஏன்னா அவருடைய அந்த வார்த்தை ஜாலம் அப்படிப்பட்டது. அந்த அரங்கத்தை விட்டு அவர் வெளியேறின பிறகு அந்த வார்த்தைகள் பல பேர் வைத்து அப்படியே கிச்சு கிச்சு மூடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பார்த்திபன் அந்த மேடையில் உதிர்த்த சில முத்துக்கள் விஷமுத்துக்களாக மாறி இருக்கு. சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அந்த தனியார் நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது அவர் பேசி முடிச்சிட்டாரு. அப்புறம் இந்த சின்ன சின்ன படங்களாக போடுவாங்க. அது குறித்த கருத்தை அவர் சொல்லணும். இது பல மேடைகளில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு சுவாரஸ்யத்திற்காக சொல்லப்படுவது. முன்னாடியே நம்ம என்ன படம் காமிக்க போகிறோங்கிறத அவங்கள்ட்ட சொல்ல மாட்டாங்க. அந்த நேரத்தில் அவருக்கு என்ன தோணுதோ அதை அவர் சொல்லணும். ஸோ அப்படித்தான் அப்படியே ஒவ்வொரு படமாக காட்டிக்கிட்டு வரும்போது த்ரிஷா படத்தை காமிக்கிறாங்க. முக்கியமாக பொன்னியின் செல்வன் படத்தில் வர்ற குந்தவை கேரக்டரை காமிக்கிறாங்க. உடனே அங்கே இருந்த பார்வையாளர்கள் பல பேர் குந்தவை குந்தவை குந்தவைன்னு கத்தும் பொழுது பார்த்திபனுடைய அந்த தமிழ் சும்மா இருக்காது இல்லை. குந்தவையை கொஞ்ச நாள் வீட்டில் குந்தவைங்கப்பா, அவங்க வெளியில் வந்தாலே பெரிய பிரச்சனையாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான், பயங்கரமான கரகோஷம். ஒரு நகைச்சுவை உணர்வோடு அந்த அரங்கத்தை விட்டு அவர் வெளியில் வந்துட்டார். ஆனால் இது சோஷியல் மீடியாவில் யாரோ ஒருவர் செல்ஃபோனில் எடுத்து பகிர ஆரம்பிச்சிட்டாரு. அது பயங்கர வைரலாக மாறிடுச்சு. எப்போவுமே ஒரு கரண்ட் டாப்பிக்கோட ஒரு விஷயம் ஒத்து போகும் பொழுது அது வைரலாக மாறுங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அண்மை காலமாக த்ரிஷா குறித்து தாவேகாவிலும் சரி அல்லது பொதுமக்கள் மத்தியிலையும் சரி பேசப்படுகிற விஷயங்கள் எதுவுமே த்ரிஷாவுக்கு ஆதரவானதாக இல்லை. நீங்கள் என்ன தான் தோழி, நட்பு, மண்ணாங்கட்டி, தெருப்புழுதின்னு நீங்கள் என்ன அதுக்கு பேர் வச்சாலும் கட்சி ஒரே நாளில் கொலாப்ஸ் ஆனது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ காலையில் கூட துக்ளக் இதே அவனுடைய பேட்டி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு திமுக தொகுதி பங்கீடு குறித்து பேசிகிட்டு இருந்தார். அதில் 28+1ங்கிறது ஒரு அதிகப்படியான தொகுதியாச்சேன்னு நெறியாளர் கேட்கும்பொழுது அதுக்கு அவர் சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்கலாம். இந்த ஏஜிஎஸ் திருமணம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா தாவேகாவுக்கு பயந்துட்டு இவ்வளோ பெரிய சீட்டை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த நிகழ்வுக்கு பிறகு தாவேகாவினுடைய இமேஜே மாறிப்போச்சு. நீங்கள் என்ன காங்கிரஸ் தாவேகாவோட போய் சேர்ந்துங்க, உங்களுக்கு சீட்டே கிடையாது, நீங்கள் எங்களோட கூட்டணியாக வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவை திமுக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். உண்மையும் அதுதான். ஒரு சாதாரண ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி ஒரு 2 பேரும் போனதுனால இவ்வளோ பெரிய மாற்றம் வந்துருமான்னா தொலைச்சிருச்சு. அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அதே கட்சியில் இருக்கிற பல பெண்கள் இன்றைக்கி குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சமீபத்தில் ஒரு நடிகை போய் அந்த கட்சியில் சேர்ந்தாங்க. ஏற்கனவே அவங்க ரொம்ப போல்டான ஒரு நடிகை அவங்க. ஸோ அவங்க அந்த கட்சியில் சேரும் பொழுது இது பிஜேபி கலராக இருக்கே, ஏற்கனவே இந்த அம்மா பிஜேபியில் இருந்துச்சு, இங்கே சேருதுன்னெலாம் விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் அந்த அம்மா பேசுகிறாங்க இந்த விவகாரத்தை. இதற்கு பிறகு விஜயினுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்லாம் அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க. ஒரு பேச வர்ற கருத்துக்கள் சரியில்லைன்னெலாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகம் என்னவாக இருக்குங்கிறதே புரிஞ்சுக்காமல் த்ரிஷா உடனடியாக பயங்கரமாக பொங்கி எப்படி என்னை பற்றி நீ இப்படி பேசலாம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய ட்விட்டரில் ஆங்கிலத்தில் எழுதியதை பல பேர் தமிழில் மொழியாக்கம் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அறிவில்லாமல் பேசப்படும் தரமற்ற வார்த்தைகள் மைக் கையில் இருப்பதால் மட்டும் ஒரு கருத்து அறிவார்ந்ததாகவோ அல்லது நகைச்சுவையானதாகவோ மாறிவிடாது. அது முட்டாள்தனத்தை உறக்க சொல்ல மட்டுமே உதவும். அறிவில்லாமல் பேசப்படும் தரமற்ற வார்த்தைகள் யாரை நோக்கி பேசப்படுகின்றதோ அவர்களை விட அந்த பேச்சாளரை பற்றி தான் அதிகம் வெளிப்படுத்தும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே பேச்சாளர் குறித்து பெரிய விமர்சனம் எழுந்துச்சான்னா இல்லை, இந்த கருத்து குறித்து தான் பெரிய விமர்சனம் எழுந்திருக்கு. நீங்கள் இந்த பொது மேடையில் கையில் ஒரு மைக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு என்னை பற்றி பேசக்கூடாது அப்படின்லாம் அவங்க பொங்குறாங்க. பட் அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா அந்த இடத்துல அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் பிஜேபியினுடைய தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு கருத்தை சொல்ல போக ஆளாளுக்கு அவரை புடின்னு பிடிச்சிட்டாங்க.
கரெக்டாக 15 நாளில் காட்சியே மாறி போச்சு. இப்போ அவர் கேட்குறாரு, ஏன்பா நான் ஏதோ ஒன்று சொன்னேன்னு இந்த பாடுபடுத்துனீங்க, இப்போ நடக்கிறதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. அது நியாயமான கேள்வி தான். ஸோ அப்போது நாம் வந்து கட்டு சோத்தில் பெருச்சாலியை வச்சுக்கிட்டு தின்னுடுச்சேன்னா அதுக்கு நியாயமான ஒரு கேள்வி அது. ஸோ அப்படி தான் திரிஷாவினுடைய இந்த பதில்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், திரிஷாவினுடைய கருத்துக்கு பெருமளவு ஆதரவு இருக்கான்னா இல்லை. பல பேர் வந்து திரிஷாவை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ அவங்க போட்ட ட்விட்டு கீழே போய் பல பேர் எதிர்மறையான விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் பேசுகிறதுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. அப்போது யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு இந்த போன்ற வார்த்தைகளை பார்த்திபனை நோக்கி பேசியிருக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் என் பற்றி நீங்கள் இப்படி ஒரு கருத்து சொன்னது நான் ஏற்றுக்கல அப்படிங்கிற வரைக்கும் கூட ஓகே தான். அதை விட்டுட்டு உங்களுக்கு அறிவு கிடையாது, உங்களுடைய மேதாவித்தனத்தை காட்டுறீங்கிற மாதிரி பொருள்படுகிற விதத்தில் பேசுவதுங்கிறது இப்போ சூழ்நிலை அப்படி இல்லை, உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதுதான் ஃபைனலாக நான் சொல்ல வர்ற விஷயம். பார்த்திபன் வந்து கொஞ்சம் பெரிய மனுஷன்தான். டக்குன்னு இந்த பிரச்சனையை பெருசாக அவர் வளர்க்க விரும்பலை. எது நடந்ததோ அது தவறாகவே நடந்ததுன்ட்டார். அதுக்காக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த பிரச்சனையை இதற்கு மேல் வளர்க்க அவர் விரும்பலை. ஆனாலும் சோசியல் மீடியாக்கள் சும்மா இருக்காது, இந்த பிரச்சனையை வளர்த்து கொண்டே தான் இருக்கும். இது தொடர்பான விவாதங்கள் தொடர்ந்து இங்கே வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது திரைத்துறையை சேர்ந்தவர்களை பற்றி பேசக்கூடாதுங்கிற ஒரு கருத்து வேணால் இதில் அடிப்படையாக இருக்கலாம். ஆனால் யாருமே யாரை பற்றியுமே விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்கி பொதுவான மக்கள் கருத்து என்னவோ அதை தான் இன்றைக்கி பார்த்திபன் இந்த மேடையில் சொன்னார். யாராவது அந்த திருமண நிகழ்ச்சிக்கு 2 பேரும் சேர்ந்து போனது சரின்னு சொன்னாங்களா? யாருமே சொல்லலை. விஜயினுடைய குடும்பமும் சொல்லலை, விஜயை விரும்புகிறவங்களும் சொல்லலை, விஜயை எதிர்ப்பவர்களும் சொல்லலை. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொன்னது இது தவறு அப்படிங்கிறது தான். அதுதானே பார்த்திபனும் சொன்னார். இப்போ அவர் பேசுனது மட்டும் எப்படி தவறாகும்? ஸோ அதனால் திரைத்துறையில் இருப்பவர்கள் பேசியிருக்க வேண்டாம் அப்படிங்கிறது வேணால் ஒரு நியாயமான கருத்தாக இருக்கலாமே தவிர அவர் பேசினதே தவறுங்கிறது நியாயமற்ற கருத்து. ஓகே, இவ்வளோ தூரம் இதை பற்றி பேசிட்டோம். இப்போ திரைத்துறையை சார்ந்தவர்களை பற்றிய விமர்சனங்கள் இதற்கு முன்னாடி வராமல் இருந்திருக்காங்கிறதுக்கு வேணால் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பாக்யராஜ் வந்து பயங்கர பீக்கில் இருந்த காலகட்டம். அவருடைய படங்கள் எல்லாமே வரிசையாக ஹிட்டு, அடி மேலே அடித்து எல்லாமே 100 நாள் படங்கள். எங்கே திரும்பினாலும் பாக்யராஜ்னு அப்படியே கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அவர் வேட்டியை மடித்து கட்டுன்னு ஒரு படம் ஒன்று பண்ணார். அவருடைய மகன் சாந்தனுவை குழந்தை நட்சத்திரமாக அதில் நடிக்க வச்சுருந்தார். ஸோ அந்த படம் வந்து ஒரு படுதோல்வி படமாக மாறிடுச்சு. பாக்யராஜ்கிட்டேருந்து அப்படி ஒரு படத்தை யாருமே எதிர்பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாக்யராஜுக்கே என்னடா இப்படி ஒரு தோல்வியை கொடுத்துட்டமேன்னு ஒரு சின்ன அவமானமும் ஒரு வருத்தமும் இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. அந்த நிகழ்ச்சியில் பேச வந்த விவேக் என்ன பண்ணிட்டாரு, பாக்யராஜ் குறித்து ரொம்ப சிலையடையாக பேசுகிறத நினச்சிக்கிட்டு பாக்யராஜ் சார் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார், அவர் வந்து திரைத்துறையில் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவரெல்லாம் பயங்கரமாக பில்டப் கொடுத்துட்டு என்ன வேட்டியை தான் சரியாக கட்டாமல் விட்டுட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். பயங்கரமான கைத்தட்டல், ஒரே கரகோஷம். ஆனால் பாக்யராஜ் வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டார். அதற்கப்புறம் அந்த நிகழ்ச்சி முடிந்து போன பிறகு அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக கூட்டிட்டாங்க. விவேக் வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பல இயக்குனர்கள் பாக்யராஜ் பின்னால் சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து விவேக்குக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க. அதை அவர் நினச்சி கூட பார்க்கல. நம்ம ஏதோ ஒரு ஜாலியாக காமெடியாக சொன்ன ஒரு வார்த்தை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சேன்னு ரொம்ப ஃபீல் ஆகிட்டார். அதற்கப்புறம் அவர் வந்து அதை ஒன்றும் பெருசாக வளர்க்கலை. இப்போ எப்படி பார்த்திபன் வந்து படக்குன்னு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரோ அதே மாதிரி விவேக் வந்து அன்றைக்கி மறுநாளே ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டார். நான் வந்து எந்த உள்நோக்கத்துலேயும் சொல்லலை. பாக்யராஜ் சார் ஒரு மிகப்பெரிய லெஜண்டு. அவரெல்லாம் நான் விமர்சிக்கிற அளவுக்கு பெரிய ஆளெலாம் கிடையாது. ஏதோ ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன். அதில் ஏதாவது தவறாக நான் சொல்லியிருந்தால் தயவுசெய்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த பிரச்சனையை முடித்தார். இது எதற்கு சொல்கிறேன்னா, திரைத்துறையில் இருப்பவர்கள் முடிந்த அளவுக்கு சக ஆர்டிஸ்டையோ அல்லது சக டெக்னீஷியனையோ புண்படுத்தாமல் இருப்பது நல்லதுங்கிறது ஒரு பொதுவான கருத்து. இன்றைக்கி அரசியலுக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு. ஒரு அரசியல் பிரச்சனையாக அது மாறின பிறகு பார்த்திபன் கருத்து சொல்லாமல் இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தான் ரொம்ப தவறு.